கரூர் தாவேக பரப்புரை கூட்ட நெரிசலில் பலி ஏற்பட்ட விவகாரம் தொடர்பாக நீதியரசர் தண்டபாணி முன்னிலையில் முறையிட சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது இல்லத்திற்கு விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள் வருகை தந்துள்ளனர். இது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். யார் முக்கியமான ஆளுன்னு தெரியுது. தாவேக தலைவர் விஜயுடைய வழக்கறிஞர்கள் அணியானது தற்பொழுது நீதிபதி தண்டபாணி அவர்களுடைய இல்லத்தில் இருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாமரைக்கனி. வணக்கம். கரூர் பலி விவகாரம், கூட்ட நெரிசல் பலியானவர்கள் விவகாரம் தொடர்பாக தாவேக தரப்பிலிருந்து என்ன முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது நீதிபதியிடம்? அவங்க தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் கரூர்ல பரப்புரை போது அங்க கூட்ட நெரிசல் ஏராளமான கூட்டங்கள் கூடியதால் அந்த கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட 39 பேர் உயிரிழந்து தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணியை சந்திப்பதற்கு சென்னை பசுமொழி சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய வழக்கறிஞர்கள் அறிவழகன், விஜயகுமார் மற்றும் தமிழக வெற்றி கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் தற்போது இந்த பகுதியில இந்த தண்டபாணியை சந்திப்பதற்கு தற்போது வருகை தந்து தற்போது தண்டபாணியிடம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து சிசிடிவி காட்சிகள் அது போல அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை பாதுகாப்பு உத்தரவிட வேண்டும் எனவும், அது போல விஜய் தரப்புல நேற்றைய தினம் சரியான முறையில அங்க பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தது என பல்வேறு குற்றச்சாட்டுகளை எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. எனவே தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன் இதை விசாரணை செய்ய வேண்டும் என்று தற்போது முறையிடுவதற்காக இங்கே வந்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த முறையீடு செய்வதற்கு முன்பே தண்டபாணி தரப்பிலிருந்து நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில நீதிபதி இதை சென்னை உயர்நீதிமன்றத்தை தாமாக முன்னிலை விசாரணை எடுக்க முடியாது எனவும், அது போல நீங்கள் சென்னை அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய கிளை உயர்நீதிமன்றத்தில் நேரடியாக அணுகி நீங்க உங்க தரப்புல இருந்து நீங்க மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தி இருப்பதாகவும் ஒரு தகவலானது கிடைத்திருக்கிறது. எனவே இந்த நிலையில தான் தற்போது தண்டபாணியை சந்தித்து அறிவழகன் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு முறையிட இருக்கிறார்கள். நன்றி தாமரைக்கனி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.